ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்மக்கிட்ட ராயல் என்ஃபீல்டோட மீட்டிஆர் 350 இருக்குது. அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீட்டிஆரை பொறுத்தவரையில் இந்த மீட்டிஆரில் வந்து 3 மாடல் வருது. ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் பால், ரெண்டாவது வந்து ஸ்டெல்லார், இது ஸ்டெல்லார் மாடல் தான். மூணாவது வந்து சூப்பர் நோவான்னு ஒரு மாடல் வருது, அதான் டாப் மாடலு. ஃபயர் பால் மாடலில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் மாடல் வந்து உங்களுக்கு வந்து அதான் லோ வேரியண்ட்டு. அந்த ஃபயர் பால் மாடலில் வந்து இங்கே உள்ள இந்த டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கலர்ஸில் கொடுக்குறாங்க. சூப்பர் நோவாவை பொறுத்தவரையில் வந்து இந்த ஹெட்லைட்டோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு வைசர் ஒன்று பெருசாக கொடுத்துருப்பாங்க. வண்டியோட ஹெட்லைட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெட்ரோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஹாலஜனில் தான் லைட்டு கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு டிஆர்எல்லும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடா மீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீடா மீட்டர் வந்து சுற்றி அனலாக்லையும் சென்டரில் வந்து ஒரு டிஜிட்டலில் சின்ன ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் உள்ள டிஜிட்டல் மீட்டர்லேயே அந்த ட்ரிப்பு, அப்புறம் வந்து கியரு, டைமு எல்லாமே அதுலேயே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிடும். கூகுள் மேப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா போகிறதுக்கான நேவிகேஷன் வந்து இதில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே வரும். ஹேண்ட் பார் அப்படின்னு பார்க்கும்போது ஹேண்ட் பாரில் வந்து இதை வந்து ஹெட்லைட்டுக்கான ஹை பீமு, லோ பீமு, அப்புறம் பாஸுக்கான சுவிட்ச் எல்லாமே இங்கேயே வருது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்சஸ் வருது. அதுக்கு கீழே வழக்கம் போல் எப்போ மாதிரி ஹார்ன் சுவிட்சும் அது கீழே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பாரோட லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஐ பட்டனில் தான் நம்ம வந்து ட்ரிப் மீட்டரெல்லாம் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஹேண்ட் பாரோட ரைட் சைடில் பார்த்தோன்னா இக்னிஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட முக்கியமான இன்னொரு சிறப்பு என்னென்னு சொன்னோம்னா இந்த பிரேக்கு, கிளச்சுக்கான லீவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அகலமாக தந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் டிரைவ் போனாலுமே உங்களுக்கு வந்து இந்த கையில் பெயின் வராமல் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த பைக்கில் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டும் ரியர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தந்திருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்தவரையில் வந்து 2 சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 19 இன்ச்சஸ் டயரும், பேக்கில் வந்து 17 இன்ச்சஸ் டயரும் தர்றாங்க. இங்கே டேங்க்கில் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து ராயல் என்ஃபீல்டோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜின் அப்படின்னு பார்க்க போகும்போது என்ஜின் வந்து உங்களுக்கு 350cc என்ஜின் வந்து தந்திருக்காங்க. இந்த டூல் பாக்ஸில் பார்த்தோம்னா டூல் பாக்ஸ்க்கு மேலே வந்து மீட்டிஆர் 350க்கான ஒரு ஸ்டிக்கரிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா ரியர் சைடில் வந்து ஒரு பேக் ரெஸ்ட் வருது. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு டெயில் லேம்பும் அது கீழே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் வருது. நம்பர் பிளேட்டுக்கான லைட் ஒன்றும் இந்த இடத்துல தந்திருக்காங்க. 2022 வந்து இந்த பைக்கை வாங்க போகும்போது இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.38 lakhsக்கு வாங்கியிருக்காங்க. இந்த ராயல் என்ஃபீல்டோட மீட்டிஆர் வந்து ஒரு க்ரூசர் டைப் பைக் அப்படிங்கிறனால இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 765 mm இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட்டான ஆள் உட்காந்து ஓட்டினாலும் இதுக்குள்ள ஈஸியாக உட்கார முடியும். இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 15 லிட்டரில் தர்றாங்க. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு 35 கிடைக்குது. ஹைவேஸில் எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு 40 வரையே கிடைக்குது. பைக்கோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 2000 வந்துடுது. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க போகும்போதே இந்த சைலன்சர் வந்து செம்ம ஹீட் ஆயிடுது. ஃபுட் ரெஸ்ட்டில் காலை வச்சுருக்க போகும்போது அதோட ஹீட் வந்து நல்லாவே நமக்கு தெரியுது. பில்லியனோட சீட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்னது தான். ஆனால் அந்த பேக் ரெஸ்ட் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் டிரைவ் போனாலும் ஓரளவு ஓகேவாக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்தவரையில் ஒரு 80 km ஸ்பீடில் போகிற வரைக்கும் நல்லா ரைட் குவாலிட்டி இருக்கும். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 191 கிலோ இருக்குது. கொஞ்சம் ஹெவியான வண்டி தான் இது. இந்த சாக்கப்ஸரை பொறுத்தவரையில் இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு கம்பெனி சொல்கிறாங்க. இந்த வண்டியோட முக்கியமான அட்வான்டேஜ் அப்படி என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டோம்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டியை வந்து நம்ம மூவ் பண்ணவே முடியும். நல்லா ஒரு 80 to 100ல் போகும்போது ஓரளவு நல்ல ஸ்மூத்தான டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. 100க்கு மேலே நம்ம க்ரூஸ் பண்ண போகும்போது வண்டியோட வைப்ரேஷன் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஓவராலாக பார்த்தோம்னா இந்த பைக்கில் ஓரளவு லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.